சரி, it's good to be in the presence of God. நீங்க இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் இல்ல, முக்காவாசி நாட்களே எல்லாமே இம்போர்ட் பிளேயர் தான். லோக்கல் யாருக்கும் கிடையாது. லோக்கல் ஒரே ஒரு போதகர் தான் இருக்காருங்க. லோக்கல் யார் சொல்லுங்க? போதகர் அசோக் ஒருத்தர் தான் இருக்காரு லோக்கல். மொத்தம் அத்தனை இம்போர்ட், சுத்தமா இம்போர்ட் என்னோட சேர்த்து. So what I'm trying to say is God is not preparing a church. God is preparing an ecclesia. இன்னைக்கு அநேகருக்கு இதை பற்றி நாங்கள் பேசல, இருந்தாலும் நான் ஒரு சில காரியம் மனசில் நான் வச்ச பாருங்க நான் சொல்லுறேன். சர்ச் இஸ் நாட் எக்லீசியா அண்ட் எக்லீசியா இஸ் நாட் சர்ச். ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில், அந்தியோக் திருச்சபையில் முதலாவது சபையை குறித்து அவர்கள் கூடினார்கள் என்று போட்டதை பார்த்து இன்னைக்கு நம்ம சர்ச்சுன்னு கொண்டு வந்து ஒரு பாரம்பரியமாக கொண்டு வந்துட்டோம். எப்படி பாரம்பரியம்? எப்படி சர்ச்னா எப்படி? சர்ச்னா எப்படி சொல்ல பார்க்கலாம்? சொல்ல மாட்டேங்க, தெரியும். சர்ச்னா எப்படின்னா ஒரு 5 பாட்டு பாடுவோம். 5 பாட்டு கேட்டா 5 பாட்டு பாடின கையில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்ச கையில அசம்பா காணி கொடுப்பாங்க சொல்லுவாங்க, கொடுப்போம். ஒருத்த கையில ஒரு 1.5 மணி நேரம் யாராவது ஒருத்தர் எதையோ ஒன்று பேசுவார். அவர் என்ன பேசினா நம்ம கேட்போம். சரியா? ஏதோ ஒன்று பேசிட்டு கடைசியில் அதுவும் ஏன் வரணும்னு சொன்னால் அட்டெண்டன்ஸ் போர்டு அறிகாலியா இல்லைன்னா பாஸ்டர் ஏன் வரலன்னு கேட்பாரு. அதுக்கு நாங்கள் போய் சொல்ல ரெடியா இல்லை அப்படின்ற ஒரு பாரத்துக்காகவே இன்னைக்கு இது ஒரு பாரம்பரியம் ஆயிடுச்சு. இட்ஸ் பிகம் a tradition. So today God is not about a tradition. We are about God. We are in serious business about God. இன்னைக்கு என்னுடைய தலைப்பு போன 2 வாரம் we have been talking on the courts of heaven. நியாய சங்கம் சொல்லுங்க, நியாய சங்கம். This is court of heaven. இந்த court of heaven பத்தி நம்ம அநேகர் படிச்சு கொண்டு வரோம். போன வாரம் நினைக்கிறேன் அநேகம் ஒரு 4 பாயிண்ட் கவர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு சிலர் புதுசாக இருக்கிறீங்க, மேபி கொஞ்சம் நான் ரிவ்யூ பண்ணாலும் ரொம்ப ரிவ்யூ பண்ண முடியாது. அனைவருக்கும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க கிறிஸ்டியனா இருந்தாலும் சரிதான், நீங்க கிறிஸ்டியனா இல்லாமல் இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தெரியுமோ தெரியாதோ 24 மணி நேரமும் உங்களுக்கு எதிர்ப்பாய் யார் குற்றம் சாத்திப்பட்டிருக்கா? சத்ருவன் உங்களுக்கு எதிர்ப்பாய் குற்றம் சாத்திப்பட்டே இருக்கலாம். அவனுக்கு 10 பாயிண்ட் இருக்கு குற்றம் சாத்துறதுக்கு. அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். I've been talking about the 10 points where the devil is using against you. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். ஆனா in real life எப்படி இருக்கு? Oh my God, வார்த்தைக்கும் நடைமுறைக்கும் என்ன இல்ல? சம்பந்தமே இல்ல. ஜீரோ. இதுக்கும் அதுக்கு என்ன இல்ல? கொஞ்சம் கூட என்ன இல்ல? நீங்க பாப்பீங்க, என்ன ஆண்டவர் போய் சொல்லிட்டாரா? இல்ல நம்மளோட எண்ணத்துல அப்படி யோசிக்க இல்லைன்னா நம்ம தான் சரியில்லையா? இந்த மாதிரி ஒரு குழப்பத்திலே இன்னைக்கு நம்ம மட்டும் இல்ல, அநேகர் வெளியவும் வாழ்ந்து கொண்டு வராங்க. they are thinking like, why God, what is the wrong, what is the mistake, எங்க பல விட்டோம், ஏன் இப்படி இருக்கு? பாருங்க, சத்ருவன் யோப் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா புக் ஆஃப் ஜோப், அவன் என்ன செய்யறானா, உலகம் பரியந்த என்ன பண்றான், அவன் சுத்தி திரிறான். என்னத்துக்கு? யாரை பத்தி குறை சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, the devil is at the watch of you. அப்படின்னா 24 hours நீங்க என்ன தெரியுங்க, real life CCTV, whether you like it or not. சரி, இன்னைக்கு இந்த 10 காரியத்துல முதல் காரியம் பேசுவேன். முதல் காரியம் I hope I can finish all, but எல்லாத்தையும் முடிக்கணுமா எனக்கு தெரியல. இந்த நியாய சங்கத்துல அவன் என்னத்துக்கு வந்து சொல்றான், ஆண்டவருக்கு எதிர்ப்பா என்ன சொல்றான்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த மிஸ்டர் என்னது ராயப்பர்ல இல்ல யாருங்க, மிஸ்டர் ராயப்பரை நீங்க ஆசீர்வதிக்க கூடாது. அவன் என்ன தெரியுமா சொல்றானா, எவிடன்ஸ் கொண்டு வரான். எவிடன்ஸ் என்னது? இப்போ கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்க கோர்ட் போயிருக்க மாட்டீங்க, கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அவங்க அந்த குண்டாபராயன்னு சொல்லுவாங்க, கவர்மெண்டுடைய வழக்கறிஞர் என்ன செய்வாங்க, மிஸ்டர் ஏ ராயப்பர் வந்து இந்த இடத்துல இதை செய்தார், இந்த இடத்துல இதை செய்தார், இந்த இடத்துல செஞ்சாரு சாட்சி எல்லாம் கூப்பிடுவாங்க. கேட்டா இல்லையா? சாட்சி நம்ம சத்து. ஓகே, எக்ஸிபிட் 1 S1 எக்ஸிபிட். அப்ப என்ன செய்வார் இவர்? நீங்க ஜட்ஜ் என்ன செய்வாரு? என்ன செய்வீங்க? அவர் பார்க்கவே மாட்டாரு. பாத்துருக்கீங்களா? அவர் மூஞ்ச பார்க்க மாட்டாரு, பாட்டுக்கு எழுதிட்டே இருப்பாரு. அவருக்கு வேற இல்லாத மாதிரி அப்படியே எழுதிட்டே இருக்காரு. என்னதான் எழுதுறாங்க உள்ளுக்கு? நான் கூட நினைச்சேன் கத்துன்னு வரைறாங்க போல. என்ன சில சமயத்துல ஸ்கூல்ல படிக்கும்போது அப்படிதான் வாத்தியாரு கத்து கொடுத்தா போறீங்க எதை கத்துன்னு வரீங்க, அந்த மாதிரி தான் என்ன வரைஞ்சிட்டு இருக்காங்க. They are writing every word coming out from all the சாட்சி என்னது, நம்மளுடைய சாட்சிகள் இருந்து
எழுதுறாரு. ஸோ இவர் கொடுக்க போற தீர்ப்பு எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? என்னது எவிடன்ஸ். எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் அவர் தீர்ப்பு சொல்ல போறாரு. என்ன சொல்ல போறாரு? யூ ஆர் கில்டி அப்படின்னா என்னது? நீங்க குற்றம் சாட்ட, உங்க குற்றம் மேல சாட்டப்பட்டது உண்மை. convicted of sin, you are convicted of this crime அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா you are not convicted அப்படின்னா நீங்க உங்களை என்ன செய்யணும்? விடுதலை செய்கிறோம்னு சொல்றாங்க. எதை பேஸ் பண்ணி அந்த எவிடன்ஸ். இன்னைக்கு நம்மளுக்கு பரலோகத்துல பிசாசு நிறைய எவிடன்ஸ் கொண்டு வந்து என்ன செய்யறான்? நமக்கு எதிர்ப்பா என்ன சொல்றான்? இதனால என்ன செய்யக்கூடாது? பிரதர் ராயப்பரை ஆசீர்வதிக்க கூடவே கூடாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவார் நினைக்கிறீங்க? ஆண்டவர் தான் நியாயாதிபதி. அவர் என்ன சொல்லுவார் நினைக்கிறீங்க? பிசாசு கொண்டு வர அத்தனை குத்தமும் அத்தனை பிசாசு கொண்டு வர அத்தனை ஆதாரமும் அத்தனையுமே எப்படி இருக்கு? ரைட்டா இருக்கு. சோ தயவு செஞ்சு பிசாசு கிட்ட சண்டை போடாதீங்க. do not fight with the devil. பாத்தீங்களா சர்ச்சஸ்ல அநேகர் சண்டை போடுவாங்க பாத்தீங்களா? இயேசு நாமத்தில் வந்து மத்தேயு 12 சொல்லிருக்கு ஓடி போவாங்க. சோ இன்னைக்கு எதிர்த்து நிக்கிறது I'm not fighting with saying what he is saying is wrong. பிசாசு ஆண்டவர் சமூகத்துல போய் சொல்ல முடியுமா? போய் அவன் ஆண்டவர் சமூகத்துல நிக்கிறான். he is standing in the presence of God and he cannot lie. அப்படி என்ன தெரியுமா நான் சொல்ல வரேன்? பிசாசு சொல்ற அத்தனை பாயிண்ட்மே என்னது? கரெக்டா இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? என்ன செய்யணும் நினைக்கிறீங்க? நம்ம என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்ளணும். ரெண்டாவது மனம் மாறணும். மூணாவது என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த பாவம் எல்லாமே நான் செஞ்சது உண்மை. ஆனா இயேசு கிறிஸ்து உங்க மகன் இயேசு கிறிஸ்து இந்த பாவத்துக்கு அத்தனைக்கும் என்ன கட்டிட்டாரு? ஏற்கனவே பலியாகி எல்லா தண்டனை எல்லாம் என்ன செஞ்சு தீர்த்து முடிச்சாச்சு. இதுக்கு மேல ஏன் என் மேல இந்த தண்டனை கொண்டு வரீங்க? அப்பா என்ன சொல்லுவாரு? ஆமா இல்ல ஏற்கனவே தண்டனை எல்லாம் தீர்த்து முடிஞ்சு, இதுக்கு மேல ஏன் இவரை கூப்பிட்டு திருப்பியும் நம்ம தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு? யூ ஆர் ஃப்ரீ. சோ டுடே நம்மளுக்கு என்ன தெரியுமா தெரியல? ரெண்டு காரியம் புரியல. என்ன ஒரு காரியம் புரியல? நம்ம ஒண்ணு கோர்ட் கேஸ் ஓடிட்டு இருக்குன்னு தெரியல. ரெண்டாவது நம்ம குத்தம் என்னன்னு தெரியல. புரியுதுங்களா? என்னதான் அவன் சொல்றான் பிசாசு? கேட்டா இல்லையா? என்னதான் அவன் நமக்கு எதிர்ப்பா சொல்றான்? நீ பாருங்க, அநேகர் இந்த கேள்வி கேட்டிருப்பீங்க. என்ன கேட்டிருப்பீங்க? சர்ச்சுக்கு போறேன், வேற கஷ்டம் பார்க்க போடுறேன், அப்புறம் காணிக்கை கொடுக்குறேன், அப்புறம் ஊழியம் செய்யறேன், எல்லாமே பண்றேன், ஆனா என் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு தடை பண்ணுதே ஆசீர்வாதத்தை. கேட்டிருக்கீங்களா அந்த கேள்வியை? கேட்டிருக்கீங்களா அந்த கேள்வி? கட்டாயம் முக்காவாசி 99.9% கிறிஸ்டியன்ஸ்க்கு உள்ள பிரச்சனை தான் இது. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாஸ்டர் எல்லாமே கரெக்டா செய்யறேன், ஆனா நான் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணா ஆண்டவர் எனக்கு சாதகமா பதில் கொடுக்க மாட்டாரு. ஏன் இந்த கேள்வி நான் ஆண்டவர் கேட்டேன். ஆஸ்க் காட், காட் மை யூ ஆர் மை காட். நீ எங்க ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதிக்காம நீங்க ஏன் வந்து பிசாசு சொல்றதுக்கு ரைட் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன்னா பிசாசு சொல்ற அத்தனை எவிடன்ஸ் எப்படி இருக்கு? கரெக்டா இருக்கு. சோ he cannot, God cannot என்ன செய்ய முடியாது? அவருக்கு எதிர்ப்பாவே அவர் தீர்ப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எப்படிப்பட்ட தேவன்? நீதி உள்ள தேவன். சோ நான் போன வாரம் உங்கள்ட்ட சொன்னேன், சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னே யார் ஆண்டவர் இழுக்கிறா? அவளுக்கு ஆபிரகாம். ஏன் ஆபிரகாம் அவளுக்கு இழுத்தாரு நினைக்கிறீங்க? ஆபிரகாம் நீதிமான். வேற ஏன் நம்மள இழுக்கல? அவளுக்கு நம்ம அப்ப இல்ல. ஆபிரகாமை தவிர வேற அநேகர் இருந்திருப்பாங்க. ஏன் ஆபிரகாம ஆண்டவர் உள்ளுக்கு இருக்கிறார்? அந்த பிரச்சனைக்குள்ள அந்த ஈக்குவேஷனுக்குள்ள ஏன் இருக்கிறார் வச்சுங்களா? அது அவர் தான் ஆண்டவர் இருக்கிற பசங்க கேட்கறீங்களா? ஆண்டவரை கேட்டுங்க. நீங்க பாருங்க, ஆண்டவருக்கு இப்ப என்ன தெரியுமா தேவை? ஆண்டவர் சோதம் கொமோரா பட்டணத்துடைய பாவம் பிசாசு போய் சொல்றான். யாருக்கிட்ட? ஆண்டவரோட சமூகத்தில் போய் சொல்றான், ஏய் சோதம் கொமோரா பாரு, சோதம் கொமோரா பாரு, சோதம் கொமோரா பாரு, இப்படி துரோவா இருக்கு. ஆண்டவர்கிட்ட எச்சரிக்கிறான். எப்படி? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கூக்குரல் சோதம் கொமோராவின் கூக்குரல் எங்க எட்டினது? பரலோகத்துக்கு எட்டினது. தேவ தூதர்களை ஆண்டவர் செய்றாரு, அனுப்புறாரு. எதுக்கு? என்ன பண்ண? செக் பண்ண, செமா பண்ண. அப்படின்னா ஒழுங்குதான். அப்படின்னா இந்த ஸ்பைஸ் they go down and check பண்ணிட்டு தேவ தூதர்கள் வந்து ஆண்டவர்ட்ட ரிப்போர்ட் அனுப்பிடுச்சு. பேய் சொன்ன அத்தனையுமே உண்மை. இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? உடனே ஆபிரகாம் உள்ள இருக்க தேவையில்லை. ஆண்டவர் செஞ்சிருக்கலாம். அந்த ரிப்போர்ட்டின் படி சோதம் கொமோரா பட்டணத்துல என்ன வரணும்? அக்கினி வருவதாக சொல்லி விட்டுருக்கணும். ஆனா ஆண்டவர் அப்படி விடல. ஆண்டவர் ஆபிரகாம் உள்ளுக்கு இருக்கிறாரு.
ஆபிரகாம் கிட்ட உள்ள சொல்றாரு என்னது, ஏய் சோதம் குமாரா பட்டத்தை பாத்தியா? அப்போ ஆபிரகாம் என்ன ஆண்டவர்கிட்ட பேசினா பாத்தீங்களா? என்ன பேசினாரு? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? வழக்காடுறாரு. ஸ்காட் கேஸ் மாதிரி வழக்காடுறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவரே நீங்க நீதி உள்ள தேவன், ஒத்துக்கிறீங்களான்னு. ஆமான்றாரு ஆண்டவர். இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறாரு, பரிசுத்தவான நீதிமானையும் பாவிகளோ சேர்த்து அழிக்கிறது உங்களுக்கு சரியான்னு கேட்கிறாரு. இல்லன்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஆமா அழிக்க கூடாது. இப்ப திருப்பி கேட்கிறாரு, ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தா நீங்க அழிப்பீங்களா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு அழிக்க. You see, he is giving points to heaven. ஆண்டவரோட ஆசை என்ன தெரியுமா? யாராவது ஒரு ஆளுக்கு மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்கன்னு சொல்லி. எதுக்கு? பிசாசு என்ன செய்ய? அவனோட பாயிண்ட கட் பண்றதுக்கு, அந்த அவனோட எவிடன்ஸை ரிமூவ் பண்றதுக்கு. அப்போ அவனும் பார்த்தான், இங்க பாருங்க 50ல இருந்து எங்க வரான், அப்படியே 40க்கு வரான், அப்புறம் 30க்கு வரான். உங்களுக்கு தெரியுமா அநேக டைம்ல ஆண்டவருக்கு அப்படி அவன் கேட்கும் போது ஆண்டவருக்கு என்ன நினைச்சிருப்பாங்க? ஆண்டவர் ஆத்திரப்பட்டிருப்பாங்க. ஆண்டவர் சந்தோஷப்பட்டாராம். ஏன் சொல்லுங்க? ஏன்னா அவர் அந்த அந்த ரெஸ்பாண்ட் தான் ஆண்டவர் எதிர்பார்த்தாரு. யாருக்கு இருந்து? ஆபிரகாம் கிட்ட. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ரெஸ்பாண்ட் என்ன? ஆண்டவரே இப்படி அவருடைய காரியங்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக நீங்க பரிந்து பேசுவீங்களான்னு எதிர்பார்க்கிறாரு. அதேதான் இவன் 10 வரைக்கும் வந்தாச்சு, கரெக்டா இல்லையா? 10 வரைக்கும் வந்து கடைசி என்னாச்சு? ஏன் ஆபிரகாம் 10க்கு கீழே இறங்கல? நீங்க பிப்ளிக்கலி பாத்தீங்கன்னா அந்த காலத்திலயும், ஈவன் இந்த டேஸ் ஆஃப் எபிரேயர் காலத்திலயும், பைபிள் வசனத்தின் காலத்திலயும் ஒரு அரசாங்கம், ஒரு கவர்மெண்ட் ஸ்தாபிக்கிறதுக்கு குறைஞ்சி 10 பேர் வேணும். 10 பேர் வேணும். டீன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டீன்ஸ் டெக்கான் தெரியாதா? டெக்கான் வந்து டீன்ஸ் வந்து இந்த DEA வந்து ஸ்டார்ட் பண்ணுது நம்பர் 10. ஸோ 10 குறைஞ்சி 10 ஆட்கள் இருந்தாதான் அவருடைய ராஜ்யம் என்ன செய்ய முடியும்? சீட் பண்ண முடியும். இப்போ லெட்ஸே வந்து இப்போ சட்டமன்றம் பார்லிமெண்ட் சீட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஒரு கோரம் இருக்கும். கோரம் புரியுது உங்களுக்கு? இத்தனை பேர் உட்காந்து இருந்தா தான் அந்த மீட்டிங்ல அந்த புதுசா நடலாம். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் ஆண்டவர் 10 வரைக்கும் அவன் வந்தாச்சு, ஆள் இன்னும் பத்தல. ஆண்டவர் மனசு இல்லாம தான் சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்கும்படி ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா தேடுறாரு? யாரு அவருக்கு முன்பாய், அவருடைய கோர்ட்டுக்கு முன்பாய் போய் பறிஞ்சு பேசணும். இன்னைக்கு பாருங்க, அநேக சொல்லுவீங்க, பாஸ்டர் என் பிரச்சனை பத்தியே பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, இது எங்க ஆண்டவர் பிரச்சனை பத்தி நானே பேசுறது. ஓகே, அதை விட்டுருவோம். இப்ப நீங்க என்ன நான் உங்கள்ட்ட சொல்ல வரேன், what I'm trying to tell is, இந்த கோர்ட் ஹவுஸ்ல என்ன காரியங்கள் பிசாசு நமக்கு எதிர்பார்த்து கொண்டு வருங்க? முதல் காரியங்கள் படித்து எழுதி கொள்ளுங்க. பேப்பர் தான் எழுதிங்க, பேப்பர்லன்னா ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு கொடுப்பேன். முதல் காரியம் பாவம், சின். இதை பத்தி டீட்டெயிலாக நீங்க உங்களுக்கு படிக்கணும்னா நீங்க படிக்கலாம். சங்கீதம் 32, சங்கீதம் 51 ஃபுல்லா நீங்க படிக்க நேரம் இல்லை. இட்ஸ் a very 2 verse explaining all about sin. பாவம் என்ன நினைக்கிறீங்க? பாவம்னா பாவம் இதை பற்றி சர்ச்சுக்கு வந்தா பேசுவாங்க, வேலையே இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பாவம் என்னது? வாட் இஸ் சின்? அது தெரியும். பாவம்னா என்ன? வாட் இஸ் சின்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. டக்குனு வாசிக்கலாம் சீக்கிரமா, கொஞ்சம் வருஷம் கூட இருக்கு. மத்தேயு 5:28. பயப்படாதீங்க, முடிச்சிருவேன் கரெக்டா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொல்கிறார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் அவன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. அப்படி என்ன சொல்றாரு ஆண்டவரே? பார்த்தாலே என்னாச்சாம்? பார்க்கிறது மட்டும் இல்ல, என்னத்தோட? டிசையர். அப்படின்னது ஆசையோடு பார்த்துட்டு, ஐயோ இந்த மேல ஜோக்கா இருக்கு, ஐயோ ஜோக்கா இருக்கு, ஐயோ ஹஸ்பண்ட் கேட்டீங்களா? அவங்க ஹஸ்பண்ட் இல்ல, மத்தவங்க ஹஸ்பண்ட். உங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போங்க, சொல்ல மாட்டீங்க. இவன் செய்யணும் அந்த இச்சையோடு இல்லைன்னா அந்த ஆசையோடு நீங்க பார்த்தாலே என்னாச்சான்? பாவமாயிட்டான். அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஆண்டோட கட்டளைக்கு மீறினாதான் பாவம். இப்ப பாவம் எங்க இருக்கு? தோட்லயே பாவம் வந்துருச்சு. அப்படி நான் நீங்க சொல்லுவீங்க, அப்புறம் பாஸ்டர் ஓகே அதெல்லாம் ரைட்டு. எப்படி நானே எந்த டைம்லயும் பாவம் செய்யாமே இருக்கிறது? இயேசு கிறிஸ்து பாவமே செய்யலாம், ஏன்னா அவர் தேவகுமாரன் இல்ல, நம்மளால முடியாது. அப்படிதான்
கிறிஸ்துவுக்கு இருந்துச்சு. என்ன பிராக்டிஸ் இருந்துச்சு? ஒரு ஆளு ஒரு மனுஷன் பாவம் செய்யாம சிந்தையில பாவம் செய்யாம இருக்கணும்னா என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? யாருக்கு தெரியும்? எதுக்கு மட்டும் இல்ல, 24 மணி நேரம் என்ன இருக்கணும் உங்களுக்குள்ள? You have to have the word of God. எத்தனை பேருக்கு வேத வசனம் மனப்பாடமா இருக்கு? சொல்லுங்க ஒரு வசனம். கொஞ்சம் ஒரு வசனம் சொல்லுங்க. ஒரு வசனம் எல்லாம் நம்மளை பத்தி தான். எல்லாமே என்ன பத்தி தான். யாசிப்பதிக்கு வாசிப்பதி வசனம் மட்டும் தான் நம்ம கையில இருக்கும். வேற அதுல எடுத்து நல்லதான். வேற கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த வசனம் எங்க இருக்கு? பாருங்க, என் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வசனம் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு வாயில சொல்லணும், இல்லைன்னா எங்க சொல்லிட்டு இருக்கணும்? சொல்லிட்டு இருக்கணும். உங்க மனசுல சொல்லிட்டு இருக்கணும். கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இப்போ வந்து என்ன வருது? BMW காடி வருது. BMW காடி வந்ததும் வசனம் பேசும். கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். உங்கள் துக்கம் சந்தோஷம். ஒரு வசனம், ஒரே வசனம் போதும். ரொம்ப ரொம்ப வசனமா வேணாம், ஒரே ஒரு வசனம். அப்ப எது வந்தாலும் உங்களுக்கு என்ன வராது? திடீர்னு பாக்குறீங்க என்ன விழுந்துருச்சு, நோக்கி ஆயிடுச்சு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அப்படியே என்ன ஆகுது உங்களுக்கு? இந்த வசனம் உங்ககிட்ட என்ன செய்யுது? உங்களை நடத்திக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு சர்ச் இதை கத்து கொடுக்க என்ன செய்யப்பட்டுச்சு? They means to teach the people. நீங்க நிறைய வசனம் தெரியணும் நான் சொல்லல. அப்படின்னா பைபிள்ல கரைச்சு கொடுக்கணும். ஜெனசிஸ்ல இருந்து வெளிப்பாடு 7 வருஷம் படிச்சேன், 7 வாட்டி படிச்சேன், அதெல்லாம் தேவை கிடையாது. இன்னைக்கு என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு கிறிஸ்டியனுக்கு ஒரு வேர்ஸ் இருக்கணும். என்ன வேர்ஸ்? மெடிடேஷன் வேர்ஸ். அப்படின்னா என்னது? கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவ்வளவுதான், போதும். மக்கானாலு அவருடைய புல்லுரைகள் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டை இமேஜின் பண்ண முடியுமா? சோ நீங்க வேலை செய்யும் போதே நீங்க இந்த வார்த்தையை உள்ளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. வெளியே பேசுறீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன நம்ம வந்து புரியுதா உங்களுக்கு? அதனால உள்ள பேசணும். எங்க? ஆவியில பேசணும். எங்க உள்ளுக்கு? கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். So you have to do this as a practice. இந்த பிராக்டிஸை நீங்க செய்யும் போது தான் என்ன ஆகும்? பாவம் நுழைய பார்க்கும். எங்க எப்படி உள்ளுக்கு? நம்ம சிந்தையில நுழைய பார்க்கும். ஆனா அந்த வேத வசனம் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கு? நம்மளுக்கு என்ன இருக்கு? பாதுகாப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுக்கு பிளஸ் பாயிண்டா ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காரு நம்மளுக்கு? அந்நிய பாஷை. அந்நிய பாஷை எத்தனை பேர் பேசுவீங்க? அந்நிய பாஷை ஏன் கொடுத்தாரு நினைக்கிறீங்க ஆண்டவர்? சும்மா பாஷை அதெல்லாம் சும்மா சேர்ச்சுக்கு வரும்போது தான் பேசுவோம். சேர்ச்சி இருக்கும்போது அந்நிய பாஷை, வெளியே போனா வேற பாஷை, நவமான பாஷைகள். சைனீஸ், இங்கிலீஷ் எல்லா பாஷையிலையும் அந்த பாஷை மட்டும் தெரியும். அது ஸ்பெஷலான பாஷை. இப்படி இல்ல. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? இந்த அந்நிய பாஷை எது கொடுக்கப்பட்டதுன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணி விட? சூடாக்க. காடி பெட்டி இருக்குல்ல, காடி பெட்டியில சார்ஜ் பண்ணது அந்நிய பாஷை. அந்நிய பாஷை கொஞ்சம் நேரம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் செய்ய வேத வசனத்தை சொல்ல ஆரம்பிங்க. நான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். How to live a life without sin. இன்னைக்கு அநேக போதகர்கள் நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் அவர் நடந்து வந்தாலே அற்புதம், அப்படியே என்னது வீச்சிட்டு பறக்குது. நான் சொல்றேன் உங்களுக்கு சீக்கிரட்டா சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஏன் அவங்க வந்தா நடக்குது, ஏன் நம்ம வந்தா நடக்க மாட்டேங்குது? இதான் சீக்கிரம். ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆண்டவர் எதுவுமே கஷ்டமா நம்மளுக்கு கொடுக்கல. சில பேர் சொல்லுவாங்க, ஓ அவ்வளவு நாள் இது பண்ணணும், எதுவுமே பண்ணவே இல்லை. உங்களுக்கு என்ன வேணும் இன்னைக்குன்னா, வேத வசனத்தை என்ன செய்யணும்? ஆகணும். மனப்பாடம் மட்டும் இல்ல, நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை என்ன சொல்லுங்க? வசனம் சொல்லுங்க. வேற வசனம் சொல்லுங்க. அமைந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எங்க போட்டிருக்கு? சங்கீதம் 46:10. So you need to know Bible verses. இன்னைக்கு பாருங்க, சர்ச் யாருக்கும் அவ்வளோ வீக் அப்படியே சாங்கின்னு இருக்கு. ஏன் வீக்கா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க? இல்லையா? நீங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. சரி, ஓகே. ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஒரு மாதிரி போட்டுருக்கு. அது பயமா இருக்கு எனக்கு பார்த்தா. பாருங்க, சர்ச் இல்லை வெளியே சொல்லுவாங்க. அநேக சர்ச் நீங்க பாத்தீங்கன்னா ஏன் திரும்ப அப்படியே சொங்கின்னு இருக்கு? ஒண்ணுமே இல்லாம என்ன இல்லை உள்ளுக்கு? வசனம் இல்ல, மனசு எப்படி இருக்கு? உள்ளுக்கு கோசமா இருக்கு. எப்படி வாழ்றோம்? எப்படி வாழ்றாங்க? frustration. 95% நான் சொல்றேன், church people are living in frustration. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஏன் தான் போறேன், செத்துட்டாலும் நல்லா இருக்கும். ஏன் ஜீசஸ் சீக்கிரம் மாறக்கூடாது சொல்லிருக்கீங்களா? நான் சின்ன பிள்ளை எங்க அம்மா கிட்ட சொன்னதோடு என்ன சொன்னா, நான் படிக்க மாட்டேன் கேட்டேன். ஏன்னு கேட்டாரு. இல்ல ஜேசு வந்துருவாரு. எதுக்கு படிக்கணும்? எஸ்கேப் பண்றதுக்கு. எதை படிப்பு எஸ்கேப் பண்றதுக்கு இன்னும் வரைக்கும் வரல. நல்லா வரல.
நல்ல வேலை அந்த பாயிண்ட் அம்மா வாங்கல. அந்த பாயிண்ட் வாங்கினா என்ன இருக்குமோ தெரியல எனக்கு. என்ன தெரியுமா சொல்றேன் உங்களுக்கு, அநேக நாட்கள் நம்ம எப்படி வாழ்றோம், ஃப்ரஸ்ட்ரேஷன். எப்படி ஒரே என்னதான் பண்ணிட்டு இருக்கோம் கேட்டிருக்கீங்க அந்த கேள்வி. நான் பூமிக்கு பிறந்தோம், என்னத்துக்காக தான் ஆண்டவர் பிறக்க செய்வார் கேட்டிருக்கீங்க அந்த கேள்வி இல்லையா? அப்படின்னு கேட்டதே இல்லையா? பாருங்க, என்ன செய்வாங்க உங்களுக்கு சொல்றேன், ஏன் ஒரு மனுஷன் ஆண்டவர் படைக்கிறதுக்கு முன்னுக்கே ஆண்டவர் என்ன செய்றாரு, நம்மளை குறித்து என்ன செய்றாரு, முன் குறித்து தெரிந்து கொண்டாராம். எங்க போட்டிருக்கு வாசிங்க, எங்க போட்டிருக்கு? எபேசியரா, எபிஷியன்ஸ் 1:4, எபேசியர் 1:4 வாசிங்க. எபிஷியன்ஸ் இஸ் எபேசியர். தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே, சொல்லுங்க, அவர் எல்லாரும் சொல்லுங்க, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி, சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் என்னை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார்னா என்னது? தெரிந்து கொண்டார் என்னது? He already choose, he already have a plan. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ஜினியருக்கு ஒரு பிளான் இருக்கு. ஐயோ உங்க பேர் விட்டாங்க என்னது? ஏரனா? எர்வினுக்கு ஏற்கனவே பரலோகத்துல ஒரு பிளான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? பிரதருக்கும் பரலோகத்துல ஏற்கனவே ஒரு பிளான் இருக்கு. இப்போ என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு? என்ன பிளான்னு? இப்போ வீடு கட்டுறோம், பிளான் வரியாம வீடு கட்டுறோம். யோசிச்சு பாத்தீங்களா எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் பார்ப்போம், ஓகே ஓகே இங்க வந்து பீம் ஏற்றலாம், இங்க பீம் ஏற்றுவோம் கொஞ்ச நேரம், அப்புறம் பார்த்தா சரி வர இந்த பக்கம் ஏற்றுவோம் பீம், புரியுதா உங்களுக்கு? அப்புறம் இந்த பக்கம் இந்த பீம் சேமா இல்லை வேற மாதிரி போட்டு பாருங்க வீட்டை, என்ன ஆகும்? இன்னைக்கு அநேகருடைய வீடு இப்படிதான் இருக்கு. பரலோகத்துல ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குன்னு தெரியாது. ஏன் சொல்லுங்க, ஏன் தெரியாது? எனக்கு சபை சொல்லிட்டாங்க. நீங்க என்ன தெரியுமா சொல்றேன், பரலோகத்துல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்கிற பிளான் உங்களுக்கு தெரியலன்னா உங்க வாழ்க்கையில 99% ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, ஒரு சிலருக்கு ஒரு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலருக்கு இப்போ ஷோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு வெற்றியை பொறுக்கிறது தான் ஒரு இன்ட்ரெஸ்ட். எக்ஸாம்பிள் சொல்றோம், சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அவருக்கு பெஸ்ட் போறோட ஒரு இன்ட்ரெஸ்ட். புரியுது அவங்களுக்கு இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது, ஏன்னா அவரும் ஃப்ரஸ்ட்ரேஷன் யாராலும் தெரியாது, சும்மா கதைக்கு சொல்றேன். பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட் செஞ்சா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம். காசு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, தப்பா 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 நூத்தட பயம் தப்பா சயமோ பாய். பட் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்லையா, அது ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஏன் சாப்பிடணும்? பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்கனவே ஆண்டவர் நமக்குள்ள வச்சு, ஆனா இந்த இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி என்ன செய்யல, நம்ம என்ன செய்யல, கண்டுபிடிக்காம அவன் ஏற்கனவே போன வாரமா சொன்னேன், அவன் ஏற்கனவே டாக்டர் மெக்கானிக் ஆக வேண்டியவன். மெக்கானிக் தான் அவன் மூலையில் அப்படின்னு என்னது, ஒயரை வந்து கட் பண்ணணும், வெட்டணும், இதை எடுத்து அதை போட்டணும், இதை எடுத்து இப்படி போட்டணும்னு சொல்றது தான் அவனோட இன்ட்ரெஸ்ட். அவனை உங்க பெற்றவர்கள் அப்படின்னா தகப்பர்களுடைய அம்மா அப்பாவுடைய ஆசை நிமித்தமாய் அவனை டாக்டர் என்ன ஆகும்? மெக்கானிக் டாக்டர் என்ன ஆகும்? அவன் டாக்டர் வேலையை மெக்கானிக் மாதிரி செய்வான். அதனாலதான் நிறைய பேர் செத்து போறாங்க. புரியுதா உங்களுக்கு? கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கட் பண்ணி எல்லாம் மாத்தி புரியுதா உங்களுக்கு? Because why? He is not called to do that job. இன்னைக்கு நான் சொல்றேன், not even for parents, உங்களுக்கு தான் நான் சொல்றேன், உங்களுடைய டிசையர் ஆண்டவர் ஏற்கனவே மனசுக்குள்ள வச்சிட்டாரு. நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பூமிக்கு எதுக்காக தான் நீங்க what you really want me to do? சில பேர் சொல்லுவாங்க ஒன்று போயிட்டு போகுது. பாருங்க, பரலோகத்துல நான் இதான் போன வாரம் சொன்னேன், பரலோகத்துல என்ன இருக்கு வாசிச்சாங்க அந்த வசனத்தை, என்ன திறக்கப்படுமா? புஸ்தகம்னு போடல, புஸ்தகங்கள், இங்கிலீஷ்ல books will be open. ஜீவ புத்தகம் அதை வச்சு உங்களுக்கு தெரியும், அதுல வந்து பேர் இருக்கும் யாரெல்லாம் பரலோகம் போறாங்கன்னு சொல்லி, அதுல மட்டும் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் கட்டாயம். கரெக்டா இல்லையா? அதுக்காக என்ன கிருபையின் புஸ்தகம், the book of works அப்படின்னு என்னது, நீங்க என்னத்தை செஞ்சு முடிச்சீங்க. உங்களுக்கு பரலோகத்துல நியாய தீர்ப்பு எப்படி தெரியுமா? ஒரு கால் நீங்க பரலோகம் போகலாம், ஆனா பரலோகத்துல நியாய தீர்ப்பு, வெள்ளை சிம்மாசன நியாய தீர்ப்பு நாட்கள்ல அந்த புக் இருக்குது, புக் ஆஃப் ஒர்க்ஸ், அதுல ஏற்கனவே உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். என்ன அசைன்மெண்ட்? பிரதர் மெல்வின் இது இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு. அங்க ஆண்டவர் பாப்பாரு, இது செஞ்சுட்டாரு ஓகே 5%, இது செஞ்சாரு 10%, இது செஞ்சாரு 20%. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு செஞ்சு முடிச்சீங்கன்றத
நியாயத்தீர்ப்பு. இன்னைக்கு நான் கேட்கிறேன், நம்மளுக்கு கிறிஸ்டியனா இருக்கிற நம்மளுக்கு உங்களுக்கு இந்த புக் இருக்குன்னே தெரியாது. ரெண்டாவது எவ்வளவு செஞ்சு முடிச்சீங்கன்னு எப்படி? ஓ மை காட். அதனால தான் நான் சொல்றேன், பூமியில இருக்கிற நாட்கள்லயே நம்ம என்ன செஞ்சாகணும், நம்மளோட அசைன்மெண்ட்ஸை கண்டுபிடிச்சி என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டு அந்த டைரக்ஷன்ல நம்ம ஓட வேண்டிய டைம் வந்துருச்சு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் பாருங்க, நம்ம என்ன செய்யறோம் எப்பொழுதும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செய்யறோம், ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு அப்ளை பண்றோம். எதுக்கு அப்ளை பண்றோம்? யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியா யூபிவா இருக்கா டிபியூ, ஓகே, அப்ளை பண்ணி என்ன பண்றோம், கோர்ஸ்க்கு அப்ளை பண்றோம். அவன் என்ன சொல்றான், நீங்க எந்த கோர்ஸ் அப்ளை பண்ணீங்க, அவன் ஏதோ ஒரு கோர்ஸ் கொடுத்து நான் என்ன செய்வீங்க நீங்க அடுத்து சொல்லுங்க, ஒன்றும் பேசுங்க, என்ன செய்வீங்க அடுத்து, பாஸ்டர் இந்த கோர்ஸ் மட்டும் தான் எனக்கு கொடுத்தாங்க, பரவாயில்ல நான் அந்த கோர்ஸே போய் படிக்கிறேன். படிக்க ஆரம்பிச்ச டைம்ல இருந்து படிப்பு முடிக்கிற வரைக்கும் என்ன இருக்காது உங்களுக்கு, இன்ட்ரெஸ்டே இருக்காது. எதுக்காக படிப்பீங்க? வீட்டில் இருந்தா வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க, கண்ட சோறு சாப்பிட்றேன் அப்படின்னு ஏசுவாங்க. எதையாவது பண்ணிட்டு போகுமே, இப்படியாவது எங்க அம்மா அப்பா சந்தோஷப்படட்டும். வேலைக்கு பூந்து அவன் என்ன இருக்காது உங்களுக்கு, அதை பார்த்து என்ன இருக்காது வேலையில இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் என்ன தெரியுமா சொல்றேன், இட் இஸ் டைம் for us now to find out what exactly God wants you to do in your life. அதை கண்டுபிடிச்சு அதை செய்யுங்க. சரி, நான் இதை பற்றி நான் பேசுறேன், நான் பாவத்தை குறித்து பேசிட்டு இருக்கேன். ஸோ பாவம் வந்து எங்க இருக்குன்னா உங்களுடைய சிந்தையிலே இருக்கு. அப்போ சிந்தையில நினைக்கும் போது அது என்ன ஆயிருது, பாவமாய் மாறிடுது. ஸோ எடுத்து வாசிங்க, கொலோசியர் 1:21 1:21 நிறைய வாசம் போட்டு கொலோசியன்ஸ் 1:21 உன்னை அந்நியராகவும் துர்க்கிரைகளால் enemies in your mind, மனதிலே சொல்லுங்க, மனதிலே சத்துருக்களாய் கர்த்தர் கருதுறாராம். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னது, உங்க மனசுல நினைக்கிறது புரியுதா? மனசுல இங்க ஹார்ட்ட சொல்ல மைண்ட் சொல்றாரு, மனசுல நினைக்கிறதே ஆண்டவர் நம்மள எப்படி கருதுறாரா பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு யாரை நேசிக்கணும்னு சொல்லி, யாரை நேசிக்கணும். இன்னைக்கு இப்போ அசோக் வந்து எனக்கு நிறைய காசு கொடுத்தாருன்னா எப்படி, நான் சொல்றதெல்லாம் கேட்டாருன்னா எல்லாமே அவர் என்ன சொல்லுவோம், ஓ வெரி அசோக் இருந்தா அப்படிதான். இப்போ அவர் சொல்றாரு திருப்பி என்ன சொல்றாரு, திடீர்னு என்ன சொல்றாரு, சொல்ல மாட்டாரு, சும்மா கதைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு, இல்ல நான் செய்ய மாட்டேன். இப்ப எப்படி வருது, இப்ப பாஸ்டருக்கு என்ன வருது, கோவம் வருது. இப்ப இன்னும் சபிக்கல, ஆனா மனசுல நினைச்சுவாரு, ஓ கை பார்த்து அடுத்து எழுத்து பேசுறாரு. இப்ப எப்படி எழுத்து பேசுறாரு, ஏதோ ஒன்று சொல்றாங்க வைங்க, இப்ப எப்படி ஆகும் மனசுல சொல்லுவோம், நல்லாவே இருக்கும். எங்க பையா சார் உட்காரு. இப்ப எப்படி என்ன சொல்றோம், மனசுல என்ன சொல்றோம், நீங்க சொல்ல மாட்டீங்களா, ஐயோ அதுவும் இல்லையா, எப்படி மனசுல நினைக்கிறோம், நல்லாவே. இப்படி நினைக்கும் போதே இதுவே பாவம் ஆயிடுச்சான். புரியுதா உங்களுக்கு? சோ இப்ப நீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்க இருதயத்தின் நினைவு, உங்க சிந்தை இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இங்க தான் உங்க வல்லம் அடங்கி இருக்கு. நீங்க ஊழியக்காரங்களா இருக்கீங்களோ ஊழியக்காரங்களாலையோ நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா உங்க தாட் கரெக்டா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஏன் சபைக்கு ஆசீர்வாதமா இல்லாம இருக்குன்னா தாட் எப்படி இல்ல, எல்லாத்தையும் விட்டுறது, கண்ட குப்பையும் உள்ளுக்கு. புரியுதா உங்களுக்கு? பிசாசு பேசுறது அத்தனை என்ன செய்யுது உள்ளுக்கு, அப்படியே விட்டுட்டு இருக்காரு. சோ இதுதான் பாவம். சோ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு உன் விரோதிகளை நேசி. அப்படி என்ன தெரியுமா சொல்ற ஆண்டவர், எவ்வளவுதான் கெட்ட செஞ்சிருந்தாலும், அவரை பிரதரோ யாரோ ஒரு ஆள் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு மனசார நீங்க ஜெபம் பண்ணணும். கேள்வி யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க இந்த மாதிரி வில்லனா வில்லியாவும் இது ஒண்ணு எப்படி இருப்பாங்க இப்ப பார்த்தாலும் உங்களுக்கு குத்துறதுக்கே அவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட். குத்திட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு குத்துறது எப்படி, நீங்க குத்து வாங்குறது உங்களுக்கு எப்படி பாத்துக்கீங்களா? கிடைக்கு டெஃபினெட்லி இருக்கும், கட்டாயம் 1-2 இருக்கும். எதுக்கு? அது வந்து உங்களை குத்திக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும், வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்படி வலிச்சாலும் இவங்களுக்கு மனசார ஒன்னால ஜெபிக்க முடிஞ்சா நீ தான் ஒழிக்கிறன்றாரு.
இன்னைக்கு ஊழியக்காரங்க மட்டும் இல்ல, உங்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. இன்னைக்கு இங்க தான் ப்ராப்ளம் இருக்கு சர்ச்சில். நம்ம மனசார சபிக்கிறோம், வாயில நடிக்கிறோம். ஓ சில வச்சுக்கிறீங்க கேட்டா இல்லையா? முன்ன பார்த்தவங்க பிரதர் சொல்றேன். வீட்டை விட்டே தெரியாது. மனசார விட்டாரு. வீட்டுல விட்டே தெரியாது. என்ன வீட்டுல ஆத்துக்கிற இரு வியாபாரம் பண்ணி மனசுல விட்ட எங்க வீட்டுல விட்டது. ஆண்டு சொல்றாரு, உனக்கும் ஆசீர்வாதம் வராது, அவனுக்கும் ஆசீர்வாதம் வராதான். புரியுது என்ன சொல்றேன் உங்களுக்கு? இதுதான் இன்னைக்கு சர்ச்சோட பிகஸ்ட் ப்ராப்ளம். யுவர் தாட். நீங்க என்ன தெரியுமா சொல்றேன்? ஜஸ்ட் கிவ் யூ எக்ஸாம்பிள். நேற்று வந்து இன்னைக்கு சரி சொல்றா, நீங்க சரி சொல்றேன். நேற்று ஆண்டு சொன்னாரு, உன்னை நிறைய கஷ்டப்படுத்தின ஒரு மனுஷனுக்கு சைனீஸ் நியூ இயர் வாழ்த்து நீ தான் ஒன்னாதான் சொல்லணும்னு தெரிய. அவன் மேமா கிடையாது, ஒரு சிலருக்கு தெரியும். அது ஒரு விஷயம். அவன் வந்து என் கீழே இருந்து எனக்கு நான் நிறைய உதவி நம்ம பண்ணி கடைசி அவன் மேலே வந்து திருப்பி அனுப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட். ஆண்டர் என்ன செய்ய வைக்கிறாருன்னா, அவனுக்கு முதல் சைனீஸ் நியூ இயர் வாழ்த்து நீ தான் சொல்லணும்னாரு. அப்புறம் நான் தான் முதல் சரி அவனே யோசிச்சிருப்பான், என்ன இவன் எனக்கு சைனீஸ் நியூ இயர் வாழ்த்து சொல்கிறான், இவன் சொல்லக்கூடாதாச்சு அவன் யோசிச்சிருப்பான். ஆனா நான் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்றேன், இதை தான் நீங்க செய்யணும். இன்னிலிருந்து என்ன செய்யணும்? உங்களுக்கு விரோதி யாருமே இல்ல. If you think somebody is your problem, then you have a big problem. புரியுதா? கிளியரா நான் சொல்றது வழக்கு என்ன சொல்றேன்? யாருமே உங்களுக்கு விரோதி கிடையாது. எல்லாருமே என்ன இருக்கணும்? மனக்கசப்பு உங்களுக்கு இருக்கவே கூடவே கூடாது. இதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, நான் எடுத்துக்கொள்ள சொல்லிட்டு இருந்தேன். மூர்க்கம், கோபம், வேற என்னது, கசப்பு, அப்புறம் ஆத்திரம், அப்புறம் வெறுப்பு, இச்சை, எல்லாமே. இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிறதா? இருக்குது தெரியும். ஆனா இப்ப அதை பத்தி பேச வேண்டாம். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கலாமா? என்ன தெரியும்? இல்ல பாஸ்டர், எங்க அப்பாவுக்கு முன்கோபம், எனக்கு மூக்குக்கு மேல கோபம் அப்படிதான் ஏறும். டெம்பரேச்சர் மாதிரி ஏறும், மீட்டர் மாதிரி, சாடி மீட்டர் மாதிரி. நான் சொல்றேன், இதெல்லாம் உங்களுடைய என்னது இல்ல, சுபாவம் கிடையாது. இதெல்லாம் பிசாசு. கேட்டுங்க கிளியரா, இது அத்தனையுமே பிசாசு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல எடுத்து படிச்சு பாருங்க, அது எல்லாமே போட்டிருக்குல்ல. அத்தனையுமே ஒரு பிசாசு, வித்தியாசமான பிசாசு. டிமனைஸ், நாட் டிமன் பொசஸ், டிமனைஸ். நான் சொல்றேன், நீங்க கிறிஸ்டியனா இருக்கலாம், நீங்க அந்நிய பாஷை பேசலாம், நீங்க எல்லாமே செய்யலாம். ஆனா உங்களுக்குள்ள ஆயிரம் பேய் இருக்கும். எந்த பேய்? எப்பெல்லாம் உங்களுக்கு ஆத்திரம் வருதோ, இயேசுவின் நாமத்துல பேயே ஆத்திரத்துக்கு போய் இயேசு நாமத்துல கேடா நீ ஜீசஸ். அவன் இருந்தில்ல, நம்மள்ட்ட இருந்து நம்ம கிளியர் ஆயிரும். அவன் செய்யறது செஞ்சுட்டு போட்டோம். பாருங்க, ஆத்திரம் ஆகாது யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. யார் என்ன செஞ்சாங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா ஆத்திரம் அடையிறது, ஆத்திரம் அடையாம போறது யார் டிசைட் பண்ண வேண்டியது? நம்ம டிசைட் பண்ண. நம்ம வந்து ஒண்ணுமே என்ன எப்படி சொல்லுவாங்க, எறும்பாட்டின மழை பெஞ்ச தெரியுமா? இருந்தோம்னா அவனுக்கு என்ன ஆகும்? அவனை பார்ப்பான், என்ன பண்ணி ஏதோ பண்ணி பார்க்குறேன், ஒன்றுமே ரெஸ்பாண்டே வரல. அப்புறம் என்ன செஞ்சிருவான்? சி இவன்கிட்ட போய் ஆத்திரப்படுத்தி என்ன பண்ணுவோம், வேற யாராச்சும் பார்ப்போம். புரிஞ்சவங்களுக்கு டுடே ஐ அம் டெல்லிங் தி சர்ச் யூ மஸ்ட் ஹேவ் ஒரு மதுரமான இருதயத்தை கர்த்தர் தேடுகிறார். God is looking for people who have a good heart. இன்னைக்கு நீங்க பார்த்து உங்களை பார்த்து சொல்ல முடியுமா, பிரதர் இவ்வளவு நாளே என் இருதயம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? நல்லா இல்லை, கருப்பா வெளிச்சமே அல்ல பார்க்க முடியாது. நான் அப்புறமே இனிபிட்டி பத்தி பேசுறேன். வெளிச்சமே அறவே இருந்ததுல இல்ல. என்ன இருந்துச்சு? எப்பொழுதும் யாரை பத்தி இருந்துச்சு இருந்ததுல? யாரை பத்தி? என்ன பத்தி தான். எல்லாமே நான் தான். எனக்கு ஆசீர்வாதம் வந்தா ஓகே, எனக்கு ஆசீர்வாதம் வரலன்னா நோ நோ நோ, they are not important for me. நான் என்ன தெரியுமா சொல்றேன், மற்றவங்களை மாற்றத்தை விட்டுருங்க. நீங்க உங்க ஹஸ்பண்டை மாற்ற முடியாது, நீங்க உங்க மனைவியை மாற்ற முடியாது, நீங்க உங்க பாஸ்டரை மாற்ற முடியாது, நீங்க உங்க சர்ச் மெம்பரை மாற்ற முடியாது. ஆனா நீங்க யாரை மாற்றலாம்? உங்களை மாற்றிக்கொள்ளலாம். அது கட்டாயம் செய்ய முடியும். நீங்க ஆண்டவர்கிட்ட போய் பாசம், ஆண்டவரே ஐ வாண்ட் a heart after you. அதான் தாவீது ராஜா சொல்றாரு, உங்களுக்கு இருதயம் ஏற்ற மகனாய் என்னை மாற்றும். டுடே நினைத்துமா சொல்றேன், வெளியே போய் செய்யறது ஒன்னொன்னு, ஆனா மனசுல நினைக்கிறது தான் பிகஸ்ட் ப்ராப்ளம்னு சொல்றேன். இன்னைக்கு அநேகருக்கு கேள்வி கேட்டிருப்பீங்க, ஏன் பாஸ்டர் அவங்க கிட்ட மட்டும் ஆண்டவர் டைரக்டா இப்படினது டெலிஃபோன் லைன் மாதிரி பேசுறாரு, வீடியோ மாதிரி பேசுறாரு, இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு? கேட்டிருக்கீங்க அந்த கேள்வி? அதான் கேட்டிருக்கீங்க. வேற எங்க இருக்கீங்க பாருங்க, பேசுறாரு. ஏன்
ஆண்டவர் எதுவுமே கேள்வி எதுவுமே ஆண்டவர் என்கிட்ட. இப்போ நம்ம இருந்து எப்படி இருக்கு? வெளிச்சமே இல்லை, ஃபுல்லா இருட்டா இருக்கு. எப்படி ஆண்டவர் பேசுவாரு? இதுதான் ப்ராப்ளம். இன்னைக்கு ஆண்டவர் மட்டும் பேசணும்னா இன்னைக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். எனக்கு யாரு மேலேயும் திரும்பி எந்த எதுன்னு இல்லை, எந்த கோபம் பண்ண. எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள். ஐ லவ் them all. God you bless them. யாரெல்லாம் ரொம்ப உங்களை குத்துறாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாத ஜெபத்தை நீங்க பண்ண. நீங்க பிரேஸ் தி கான்செப்ட் மினிஸ்ட்ரி வாட்ஸ்அப் பிரேயர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேயர்ஸ் என்ன செய்றோம்? Lord I bless you, Lord I bless you, Lord I bless you. பாத்தீங்களா? சில பேர் டைப் பண்ண வச்சிட்டு இருப்பாங்க. இவரு என்ன டைப் பண்ண சொல்றாரு காலங்கத்தால? வாயில அந்நிய பாஷையில ப்ரே பண்ணி விட்டு கையில டைப். உங்களுக்கு தெரியுமா ஜீசஸ் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு? ஜீசஸ் ஒரு வசனம் போட்டிருக்கு பைபிள்ல. என்ன போட்டிருக்குன்னா எல்லா ஜெபமும் யார் மூலமா போணுமா பரலோகத்துக்கு? இயேசு மூலமா போணுமா. அப்பதான் ஆண்டவர் பெற்றுக்கொள்வாராம். ஜீசஸ் என்ன தெரியுமா செய்றாரு? I bless the air, I bless the fish, I bless the tree சொன்னா ஜீசஸ் அங்க மேல என்ன சொல்றாரு தெரியுமா? ஆமென் ஆமென் ஆமென். புரியுதா உங்களுக்கு? Every single amen is recorded in your book. இப்போ யோசிச்சு பாருங்க எத்தனை ஆமென் போட்டுருப்பீங்கன்னு. நான் கேட்கிறேன் கடைசியா ஜனங்களை ஆசீர்வதிச்சு போ. ஐயோ அதுதான் இல்ல பாஸ்டர். எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். நான் கேட்கிறேன் கடைசியா நீங்க ஜனங்களை ஆசீர்வதிச்சு போ. ஜனங்களை ஆசீர்வதிக்க வேணாம். காத்தை பார்த்து ஆசீர்வதிங்க. அவர் என்ன செய்யுங்க? மீனை பார்த்து ஆசீர்வதிங்க. அவர் மிருகத்தை பார்த்து ஆசீர்வதிங்க. எல்லாத்தையும் பார்த்து ஆசீர்வதிங்க. எப்படி நான் இமேஜின் பண்ணோம்? எப்படி இமேஜின் பண்ணோம்? வீட்டுல நீங்க நடந்து போறீங்க, செடியெல்லாம் பார்த்து உங்களுக்கு கை தருது. பிரதர் பேர் என்ன சொன்னீங்க? பேரு ஜான்சன். நடந்து போறாரு, தேக்கு மரம் இந்த மரம் அந்த மரம்லாம் கை தடுது. ஜான்சன் 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 அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணோம். அப்படி மீனெல்லாம் அப்படியே எப்சிபா போறாங்க, மீன்லாம் குதிக்குது. எப்சிபா ஏன் தெரியுமா? இவனுக்கு தான் ஆசை வச்சானுங்க, நான் சொல்றேன் நீ ட்ரை பண்ணி பாருங்க. God will bless you. இன்னைக்கு நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம்? ஆசீர்வாதத்தின் பாய்க்காட், not சபிக்கிற. நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு பாருங்க. நல்ல காரியத்தை வாயில வருதா? இருதயத்தின் நிறைவு நாவு பேச. இப்ப இருதயத்துல என்ன நிறைஞ்சிருக்கு? இருளும் அந்தகாரமும் ஒழுங்கின்மையும். ஜெனசிஸ் 1:1 சொல்றாருக்கா அப்படி இருக்கு. அதனாலதான் வாயில நல்லதே வராது. வந்திருக்க நல்லது அவங்க இல்ல பிரதர், இந்த புள்ள இல்ல அவன் கூடி ஓடிச்சான். அப்படியா போயிச்சா? எனக்கு தெரியும் பிரதர், எனக்கு தெரியும். அது அப்படிதான். அவங்க அப்பா அந்த மாதிரி தான். இப்படி பேச வேண்டியா? நான் கேட்கிறேன், யார் எழுத்துட்டு ஓடுற உனக்கு என்ன? அது அவங்க பண்ணிட்டோம். ஆனா நீ என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவரே இப்படி ஒரு பஸ் கிரியேட் சொல்றீங்க, என்ன மேட்டர்னு தெரியாது. ஆனா நான் அவங்கள இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறேன், மனம் வரட்டும், என் தேவன் இந்த காரியத்தை சரிப்படுத்துகிறாங்க. அப்ப இந்த ஜனங்கள் நீங்க என்ன சொல்லணும்? இப்படி வந்து சொல்றவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? என்ன செய்யணும்? சரி மிரியாம் தெரியாதுல்ல? மிரியாம் யாரையும் மிரியாம் தெரியாது. தமிழோடு ஆரோன் மோசையும் மிரியாமும் யாரும் பேசுறா? மோசையை குறிச்சு எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னா மிரியாம் ஏதாவது சொன்னாங்கன்னு போட்டிருக்காங்க. யாரு புஸ்தகம் வருது? மிரியாம் யார் பேசிக்கிட்டு இருக்கா? மிரியாம யாரும் பேசிக்கிட்டு இருக்கா? யார் பேசுனா நல்லா கோயில படிச்சு பாருங்க. நான் சொல்றேன், இந்த மாதிரி கெட்ட காரியத்தை பேசும்போது நீங்க எங்க தலையாட்டுங்க தெரியுமா? அப்படியா உனக்கு தான் புஸ்தகம். என்ன தெரியுமா செய்யணும்? பிரதர் சாரி பிரதர், எனக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கேன், சாரி ஒரு நாள் பேசுறேன், கட் பண்ணிட்டு வெளியே இருக்கேன். உங்களுக்கு தேவையில்லை இந்த பேச்சு. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என்ன ஆண்டவரே எதுமாலும் உட்காந்து சொல்லிட்டு இருக்கீங்க, ஒன்றும் புரியல. ஆண்டவரே உங்ககிட்ட டைரக்டா சொல்லுவார். ஏன் போயிட்டு கதையை போய் கேட்டு ஏன் தெரியுமா? நம்ம அப்படிதான் என்ன பண்ணிப்பட்டிருக்கோம். 50 வருஷம் 55 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் எப்படி கெட்டதையே பேசி கெட்டதையே நினைச்சு சுயநலமா வாழ்ந்து இருதயம் எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? சுத்தமா கருப்பா இருக்கு. நீதான் இருக்கு சோலன் வித் ஈவல். அதான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, என் ஜனத்தின் நினைவுகளோ சிந்தனைகளோ நித்தமும் கேடு போடாதமா இருக்கான். So today I am telling, it's not what you do in church, it's not
உங்க தசமபாகம், உங்க காணிக்க, உங்க மினிஸ்ட்ரி, உங்க பிரேயர் எதையுமே ஆண்டவர் வந்து அங்கீகரிக்க மாட்டாரு. உங்க தாட் சரியா இருக்கணும். இதான் முதல் பாயிண்ட். புரியுதா? தாட் அப்படின்னா என்ன சரியா இருக்கா? உங்க சிந்தை சரியா இருக்கணும். அப்படின்னா யாரை பார்த்தாலும் நம்ம நியாயம் தீர்க்க நீ யார் அதை சொல்றதுக்கு நான் இருக்க பாரு நம்மளை பார்த்து. ஓ காட், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பர்ட் பாருங்க. என்னது என்னத்துல ஏன்னா நம்ம தான் நீதிபதிக்கு பக்கத்து வீடு. இல்ல நம்ம வந்து நம்ம என்னமோ ஆண்டவர் வீட்டு பக்கத்து வீடு மாதிரியும் அவங்க என்னமோ ஆண்டவர் பிடிக்காத மாதிரி இல்ல பிரதர். இப்படி அது இப்படி சரியில்லை, நெத்திப்பட்ட தம்பி சரியில்லை, நெத்திப்பட்ட மணி சரியில்லை, அப்படி சரியில்லை, அப்படி சரியில்லை. அதெல்லாம் இருக்கட்டும், அவன் சரியில்லாத ரைட்டு, நீ சரியா இருக்கியா? புரியுதா? I am not saying you should not talk, but what I am saying is you should not judge people. எப்படி ஜட்ஜ் பண்ணக்கூடாது? பாருங்க, ஒருத்தர் வராரு, இப்போ எக்ஸாம்பிள் வந்து தெரிஞ்சவங்க சொல்றது, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ வராரு, பார்க்கும்போது ஒரு என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? இப்போ டேனியல் வராரு, பார்க்கும்போது என்ன இருக்கும்? டேனியல் எப்படி என்ன இருக்கும்? அவனுக்கு எப்படி இருக்கும்? டேனியல் நினைச்சா இப்போ டேனியல் பார்த்தீங்கன்னா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? சிறுப்பில் ஞாபகம் வருது. வேற என்ன வருது? சார் சிறுப்பு. சில பேருக்கு என்ன வரும்? வேணா இவங்க என்ன பண்ண உங்களுக்கு அப்படி எப்படி யாராவது மேல இப்படி எண்ணம் வந்துச்சுன்னா நீங்க மனம் மாறணும். நான் சொல்றேன், இதுதான் உங்க ஆசீர்வாதத்தை ஸ்டாப் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? அவங்க ஆசீர்வாதத்தை ஸ்டாப் பண்றதோ இல்லையோ, நம்ம ஆசீர்வாதத்தை பிசாசு நம்மளை கொண்டே ஸ்டாப் பண்ணுது. ஏன்? நம்மளோட நினைவு எப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, டேனியல் வந்து என்னுடைய சாயல்ல படைக்கப்பட்ட ஒரு மனுஷன். இவனை பத்தி நீ மத்தமா நினைக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நம்ம ரைட்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதான் முதல் காரியம். சீன் பாவம். பாவத்தை குறித்து அவங்க சொன்னேன், இதான் பாவம். அப்படின்னா மனசு நினைக்கிறதே, மனசு நினைக்கும் போதே பாவமாச்சு. ரெண்டாவது எடுத்து வாசிங்க, மீறுதல். இதான் முதல் பிசாசு கொண்டு போவானா. அப்படி என்ன தெரியுமா நான் சொல்றேன்? நீங்க யோசிக்கிறது அத்தனையுமே பிசாசு படம் போட்டு பரலோகத்துல காட்டிட்டு இருக்கான். என்ன யோசிக்கிறோம்? இப்ப பயமா இருக்குல்ல? நம்ம மண்டையில விடுறது அத்தனையுமே வரும், சந்தில தாட்ஸ் வரும். ஆனா என்ன செய்யணும்? நம்ம வேத வசனத்தை கொண்டு கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கட் பண்ணி விட்டுறணும். என்ன வரும்போது என்ன செய்யக்கூடாது? சில பேர் பாருங்க, பாவத்துல விழுந்துருவாங்க. பாவத்துல விழுந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இல்ல பாஸ்டர், எனக்கு இன்னும் என்னால என்ன செய்ய முடியல, இன்னும் என்னால வெளியாக முடியல. நான் சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறீங்களோ வெளியாகிறதுக்கு, அவ்வளவுக்கு அவ்வளவு கஷ்டமாயிரும் அந்த பாவத்தை விட்டு வெளியாகும். ஏன் சொல்லுங்க? பிசாசு உடனே வந்து என்ன செய்வான்? இன்னும் நிறைய 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 கெட்ட கருத்தை உள்ளுக்கு நிரப்பிடுவோம். அதனால தாவீது ராஜா பாருங்க, எத்தனை வாட்டி விழுந்தாலும் தாவீது ராஜா என்ன செய்யறாரு? எந்திரிக்கிறார். எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிக்கிறாரு? உடனே எந்திரிக்கிறார். அப்ப என்ன தெரியுமா சொல்றேன்? நம்ம லைஃப்ல இன்னைக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களுக்கு எது இருக்கோ எது இல்லையோ, பாவ அறிக்கை டெய்லி இருக்கணும். அறிக்கை சரிங்களா? பாவ அறிக்கை சில பண்ணலாம். பாவ அறிக்கை என்னது? கன்ஃபெஷன் ஆஃப் சின். ஆண்டவரே, இந்த காரியத்தை இப்படிதான் நான் மண்ணில் யோசிக்கிறேன். ஏன் யோசிக்கிறேன்னு தெரியல, இதுல இருந்து நான் மனம் மாறுறேன், இதை எடுத்துருங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. நான் சொல்றேன், கிறிஸ்டியன்ஸுக்கு சர்ச்சில் அனாடியோ நீங்க சர்ச்சுக்கு போனீங்க, வாரம் சர்ச்சுக்கு போகும்போது பாஸ்டர் எப்போதும் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவாரு நீங்க? என்ன சொல்லுவாரு? பைபிள் வாசிங்க, ப்ரே பண்ணுங்க. ஆனா ஏன் பண்ணுங்கன்னு சொல்லல, கேட்டா இல்லையா? இன்னைக்கு ஏன் நீங்க ப்ரே பண்ணணும்? எப்பெல்லாம் நீங்க பாவ அறிக்கை எடுறீங்களோ அப்பதான் உங்க ஆசீர்வாதம், அந்த நாளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நீ பாவ அறிக்கை செஞ்ச பிற்பாடு ஆசீர்வாதம் வரலன்னு என்னை வந்து பாருங்க. நான் சொல்றேன் என்ன ப்ராப்ளம். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில பாவ அறிக்கை செய்யறது கிடையாது. ரெண்டாவது என்னது? அப்படி ஒரு பாவம் இருக்குன்னே என்னது தெரியறதே கிடையாது. மூணாவது என்னது? அட்மிட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் எப்போ செஞ்சேன், நான் எப்போ நினைக்கிறீங்களா? பிசாசு போய் சொல்றான், போய் பிசாசு கரெக்டாக தான் சொல்றான். அவன் சொல்றது அத்தனை ரைட்டு, ராங் கிடையாது. நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? இன்னைக்கு அக்னாலேஜ் பண்ணணும், ஆண்டவரே எனக்குள்ள இச்சை இருக்கு, ஆண்டவரே எனக்குள்ள வெறுப்பு இருக்கு, ஆண்டவரே எனக்குள்ள கசப்பு இருக்கு, ஆண்டவரே எனக்குள்ள சுயநலம் இருக்கு. இதெல்லாம் பிசாசு இயேசுவின் நாமத்தில் வெளியாகும். உனக்கும் எனக்கும் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. போல இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நான் மனம் மாறுறேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க. டெய்லி ப்ரே பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க கிறிஸ்டியன் லைஃப் will not be a problem. நீங்க உலகத்துக்கு ப்ராப்ளம் சால்வரா இருப்பீங்க, உலகத்துக்கு ப்ராப்ளமா இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு பாருங்க, அநேக கிறிஸ்டியன்ஸ் என்ன பார்க்கறேன்னா, you are not problem solvers, you are problem to others. சாரி, I'm சொல்லக்கூடாது. This is what I'm seeing
So today we are problem to people because of this sin. முதல் காரியம் சொல்லிட்டேன். ரெண்டாவது பாருங்க மீறுதல். மீறுதல் இது வந்து வாசிங்க. மீறுதல் இது வந்து சங்கீதம் ரெண்டாவது பாருங்க டிரான்ஸ்கிரிப்ஷன். சங்கீதம் 19:13 Psalms 19:13. மீறுதல் என்னது? யாருக்கு தெரியும் மீறுதல் என்னது? முதல் பாவத்தை குறித்து தெரியுங்க. எது துணிகரமான பாவம் சொல்லுங்க. துணிகரமான பாவம். துணிகரமான பாவம் என்னது? தைரியத்தோட செய்யறது இல்ல, தெரிஞ்சு செய்யறது. அப்படின்னா இத செஞ்சா இந்த காசை வச்சிருக்காரு அப்பா, அந்த காசை நான் எடுக்க கூடாது, ஆனா தெரிஞ்சு காசை அப்பா பாக்கெட்ல இருந்து என்ன செய்யறது? இதான் துணிகரமான பாவம். That means you know it is sin and you do it. Example, pray பண்ணாம இருக்கிறது ஒரு பெரிய பாவம். உங்களுக்கு தெரியுமா? Prayerlessness is a sin. ஏன் prayerlessness வருது தெரியுமா? ஏன் நம்ம ஜெபம் பண்ண முடியாத நிலைமை வருது? நம்ம பாவம்னால. அந்த முதல்ல சொன்ன தாட் பாவம். அதனால தான் நம்மளுக்கு பாருங்க இன்னைக்கு பாருங்க சர்ச்ல பிரேயர் மீட்டிங்னு சொன்னா எத்தனை பேர் வருவாங்க? நம்மளே அம்மா அப்பாவே படிக்கலாம், நீ வராது நீ வந்தா கச்சர் போடுவ. எப்படி எல்லாத்தையும் பிள்ளைங்களால செஞ்சிடறோம். என்ன செய்றோம்? வீட்டுல இரு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் 4 பேர் 5 பேர் தான் இருப்பீங்க. இல்லையா? வெளியே சாரி இங்க அப்படி இல்லை. எப்படி பிரேயர்னு சொன்னா யாருக்குமே என்ன இருக்காது? இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஏன் தெரியுமா? யாருக்கெல்லாம் பிரேயர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அவங்ககிட்ட இந்த முதல் சொன்ன பாவம் தாட் பாவம் உங்களை பிடிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு இதுல உடஞ்சி வெளியாகணும். யூ ஷுட் பி ரெடி. எப்பெல்லாம் பாருங்க, இப்ப லெட்ஸ் சே வந்து ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணா 1 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னா என்ன செய்வீங்க? சொந்தம் கேட்கிறேன். ஒரு வாட்டி ப்ரே பண்ண 5 நிமிஷம் 1 மில்லியன். உங்க பாஷையில பேசுறேன், என் பாஷையில பேசுறேன். என்னாச்சு? எப்படா பாஸ்டர் பிரேயர்னு சொல்லுவாரு? நம்ம தான் முதல்ல வாசல்ல 5 மணிக்கு பிரேயர்னா 4:30 மணி 3 மணிக்கு வந்து முன்னுக்கு கியூ எடுத்து நம்பர் எடுத்து முன்னுக்கு நிப்போம். ஏன் 1 மில்லியன்மா? புரியுது என்ன சொல்றேன்? புரியுது உங்களுக்கு? ஆனா இப்போ பிரேயர்னா கடைசியா மணி 12 முடித சேச்சு. சரி 11:40 கடைசியா போயிட்டு தலையை கொடுத்துட்டு நம்ம வந்துருவோம். உங்க 1 மில்லியனை நீங்க லூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஆண்டவர் எடுத்து சொல்றாரு, அவரோடு நீங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்றீங்க. இதுதான் பொசிஷன். It will determine your blessing in the world. இப்போவோ வருங்கால மறுமையிலயும் உங்களுக்கு ஆண்டவர் இதுதான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. சோ நான் என்ன சொல்றேன்? ஓவர் ஸ்பிரிச்சுவலா இருக்க வேணாம். ஓவர் ஸ்பிரிச்சுவல் என்னது? அப்படியே போதம் மரத்துக்கு இல்லையா உட்காந்து வாங்கி அப்படி இருக்கு சொல்ல. புரியுதா என்ன சொல்றேன்? புரியுதா? அப்படியே போதா சர்ச் அப்படி இருக்க சொல்ல. ஆண்டவர் அப்படி இருக்க சொல்ல. உங்க வேலையை அத்தனையும் செய்யுங்க. ஆனா உங்களுடைய ஆசை எங்க இருக்கணும்? எதுல இருக்கணும்? அவரோட வசனத்தின் மேலையும் நல்ல காரியங்கள் மேல இருக்கணும். கெட்ட காரியங்கள் மேல இருக்க கூடாது. அதான் இருதயத்தின் மனக்கண்களை பிசாசினாக்கி வச்சிட்டானா? கூடாக்கி வச்சிட்டானா? ஏன்னா நம்மளோட கண்ணு எல்லாமே எப்படி இருக்கு? இப்ப ஃபோக்கஸா இருக்கு ஃபுல்லா. இடத்துக்கு எப்படா அவனுக்கு கீழே தள்ளுவோம் நம்ம மேல ஏறிடும். அப்படியா? ரைட்டா? எப்படா அவனுக்கு கீழே தள்ளா நம்ம மேல ஏறிடலாம். எப்படிடா இவன் சொத்தை அபகரிச்சிடலாம். எப்படிடா இவனை நம்ம அட்டாக் பண்ணலாம். அப்புறம் எப்போ நம்ம சாவதை this doesn't fit to the kingdom of God. தேவ ராஜ்யத்துல இதுக்கு இடமே. ஏன் தெரியுமா நம்ம கஷ்டப்படுறோம்? ஏன்னா இப்படித்தான் நம்ம ட்ரெயின் பண்ணி வந்துட்டோம். கித்தா தரலாத்தே கொஞ்சம் தரலாத்தே புரியுதா உங்களுக்கு? ஜுராவட் தரலாத்தே